السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو. நபியே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு துன்பத்தை தர நாடிவிட்டால் அதை நீக்குபவர் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர. அவன் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய நாடிவிட்டால், ஒரு நலவை தர நாடிவிட்டால், அதை தடுப்பவரும் அதை நிறுத்தி வைப்பவரும் யாரும் இல்லை. அவன் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான். ஒரு ஹதீஸ் ஒன்று வருது புகாரி ஷரீஃப்ல, எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வக்து தொழுகைக்கு பின்னால் ஃபீ குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுவாங்க. என்ன துஆ அது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த 4ஆம் கலிமால உள்ளதை ஓதிட்டு யுஹீ வ யுமீத்து வராது, ஓதிட்டு அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத். என்ன அர்த்தம்னா, யா அல்லாஹ், நீ எதை தர வேண்டும் என்று நாடி இருக்கிறாயோ அதை நிறுத்தி வைப்பவர் யாரும் இல்லை, தடுத்து வைப்பவர் யாரும் இல்லை. நீ எதை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டியோ அதை தடுப்பவரும் யாரும் இல்லை. நீ எதை தடுத்து வைத்திருக்கிறாயோ அதை கொடுப்பதற்கும் யாருக்கும் சக்தி இல்லை. யாருடைய காசு பணமும் உன்னிடத்தில் எந்த புரோஜனமும் தராது, யாராலும் எந்த புரோஜனமும் உன்னை தாண்டி எனக்கு செய்துவிட முடியாது அப்படிங்கிற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வக்திலையும் 5 வக்து தொழுகைகளையும் தொழுகைக்கு பின்னாடி இந்த துஆவை ஓதுவாங்க அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு நன்மையை நாடிட்டேன், உலகமே சேர்ந்து, ஒரு ஹதீஸ் ஷரீஃப் வருது, உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய நாடுது, நான் நாடாம உங்களுக்கு அந்த தீங்கு வந்து அடையவே. அதே இது, நான் உங்களுக்கு ஒரு சோதனையை தர நாடிட்டேன், உலகம், குடும்பம், உங்களுடைய காசு பணம் எல்லாத்தையும் வச்சு நீங்க தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க, முடியவே முடியாது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் கட்டப்பட்ட இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் உங்களுடைய மௌத்தை நான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு இரும்பு கோட்டை, உள்ளேயே விவசாயம், உள்ளேயே அறுவடை நடக்குது, உள்ளேயே ரொம்ப சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றாரு, அவர் வயசாகாத அளவுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அம்பானி வீட்டை எடுத்துக்கிறோம். மும்பையில உள்ள அந்த அம்பானி வீட்டுல எல்லாமே இருக்கு, தியேட்டர் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்குது, உலகத்தரத்தில் உள்ள மிக டாப்பான மருத்துவர்கள்லாம் அங்க இருக்கிறாங்க, உள்ளேயே டாப்பான செஃப், சமைச்சு கொடுக்கக்கூடிய உயர்தரமான சமையல் செய்து கொடுக்கக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க. மூத்து வந்தே தீரும், யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் ஒரு தீங்கை நாடினால் வந்தே தீரும். இல்ல என்ற தப்பிச்சுக்கிற வேணாம், என்ற காசு பணம் இருக்குது, முடியாது. எத்தனையோ பேர் நல்லா இருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம், எந்த நோயும் இருக்காது, சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது, திடீர்னு தலை சுற்றி ஏதாவது ஆஸ்பத்திரிக்குன்னு போவாங்க. என்னங்க பிரச்சனை? கேன்சருங்க. என்னங்க, அவருக்கு எந்த சிகரெட் பழக்கமும் கிடையாதுங்க, எந்த தப்பான பழக்கம், என்னங்க திடீர்னு? இறைவனுடைய நாட்டில் துவா செஞ்சுக்கோங்க, உங்களுடைய கடவுளை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. யார் கையில இருக்குது? அல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த இடத்துல, நான் உங்களுக்கு ஒரு தீங்கை தர நாடினால் அதை யாருமே தடுக்க முடியாது. இந்த கேன்சர் நம்ம கண்ணால பார்த்தோமா, வர்றதுக்கு முன்னாடியே மாத்திரை போட்டு தடுத்துக்கலான்ட்டு யாராலையும் முடியாது. கேன்சரால் அவதிப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர், எந்த ஒரு தவறான செயலும் செய்யாமல். அப்ப இங்க நம்ம அதே மாதிரி ஒரு நலவை அல்லாஹ் நாடிட்டான். நீங்க கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கலாம், ஒரு ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி போன கடந்த வருடம் ஏற்கனவே ஹஜ்ஜில் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. ஒருவர் வெளிநாட்டவர் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி கிளம்பிட்டார், அவர் தாமதம் ஆயிட்டாரு, ஃபிளைட்டு கிளம்பிடுச்சு. ஃபிளைட்டு கிளம்பி அவரை பைலட் ஏற்ற மாட்டேன்ட்டார். முதல் தடவை ஃபிளைட்டு போகுது, அந்த பைலட்டால ஃபிளைட்டை ஓட்ட முடியல, திரும்ப கீழே இறக்கிட்டாரு. சரி, வேற ஏதோ இயந்திர கோளாறுகள் போல திரும்ப ரெண்டாவது தடவை போனா 2வது மணி அதே மாதிரி
இறைவனுடைய ஏற்பாடு, வேற எந்த கோளாறும் கிடையாது. அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப இறக்கிட்டார். அவர் விளங்கிட்டாரு, நம்ம இந்த இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய இந்த நபரை ஏத்தல. ஹஜ்ஜுக்காகவே நியத்து வச்சு அவர் வந்திருக்கிறாரு. நம்ம அவர் மேல கோபப்பட்டு நம்ம 2 தடவை இப்படி பண்ணிட்டோம். 3வது தடவை கீழே இறக்கி அவரை ஏத்தி அவருக்கு ஆரத்தளவு கட்டி அணைத்து அவரை கூட்டிட்டு போறாங்க. இப்போ இத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, அவர் ஹஜ்ஜி செய்யணும்னு ரப்பு நாடிட்டான். அதுக்கு நம்ம மனித சக்திகள்னு எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதை வச்சு எதிர்ப்பு செய்து பார்த்துட்டோம். அவரை ஹஜ்ஜி செய்ய விடாம தடுத்து பார்த்துட்டோம். அல்லா நாடிட்டு அவர் ஹஜ்ஜி செய்யணும். என்ன செஞ்சுட்டார், 2 தடவை ஃபிளைட்டு மேல டேக் ஆஃப் பண்ணி திரும்ப இறக்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு ஃபியூல் இருக்குது, எவ்வளவு புரோட்டோகால் இருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, கீழே எவ்வளவு விஷயங்கள் பண்ணணும், மேல பறக்கும் போது சிக்னல் சம்பந்தமான என்ன விஷயங்கள் பண்ணணும், கொஞ்சம் கீழே மேல ஏற்றி இறக்குறது என்ன, இது என்ன நம்ம 10 வச்சு ஏற்றுற ராக்கெட்டா, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுத்தாலா செஞ்சு காமிச்சான். வேற நான் ஹஜ்ஜி செய்யணும்னு நான் நாடிட்டேன். அதே மாதிரி நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு ஊர்ல, தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஊர்ல பள்ளிவாசல் கூட்டக்கூடிய ஒருவர் பள்ளிவாசல்ல எப்பவுமே இருப்பாரு. அவர் பள்ளிவாசலை சார்ந்தவர். அவர் பள்ளிவாசலை கூட்டுறது பொறுக்கிறது தான் அவருடைய வேலை. அவர் யாரை பார்த்தாலும் ஹஜ்ஜி செய்யணும், துவா செய்யணும். எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்ச வண்ணமா இருப்பாங்க. இன்ஷால்லா அல்லாஹ் அவங்க ஹஜ்ஜி செய்யட்டும், ஹஜ்ஜி இன்ஷால்லா அல்லாஹ் தருவான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னது, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவர் என்னத்த ஹஜ்ஜி செஞ்சிட போறாருங்கிற ஒரு எண்ணத்திலையும் சிரிச்சவங்க உண்டு. சரி, அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கான நசீபை தருவான்ட்டு அவருக்கு துவா செஞ்சவங்களும் உண்டு. இவ்வாறு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் நியத்து வச்சுட்டார். ஆனா அல்லாஹ்வுத்தாலா நாடிட்டா காசு பணம் வைத்திருந்து எத்தனையோ பேருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு நசீபு இல்லாம எல்லாம் ஆகியிருக்கான். ஆனா அவரு பாக்குறவங்கள்ட்டெல்லாம் துவா செஞ்சு, யாரில் எனக்காண்டி நீங்க ஹஜ்ஜி செய்யணும்னு துவா செய்யுங்க, எனக்கு அதை தரணும் இதை தரணும் துவா செய்யணும்னு சொல்லல, ஹஜ்ஜி செய்யணும் துவா செய்யுங்க. இவ்வாறு பார்க்கும்போதுதான் யார்ட்டையா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா திடீர்னு அன்னைக்கு யாரோ ஒருவர் அந்த தொழுகையில லுகர் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க. இவர் அவர்கிட்டையும் எனக்காண்டி துவா செய்யுங்க, அவருக்காண்டி ஃபேன் எல்லாம் போட்டு விட்டு தொழுகைக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வெளியில நின்று எனக்காண்டி துவா செய்யுங்க, ஏதோ காசு பணத்தை எதிர்பார்த்து நிக்கல, அவர் எனக்காண்டி துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜி செய்யணும். வந்திருந்தவர் ஒரு டிராவல்ஸோடைய ஓனர். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்னங்க ஹஜ்ஜி செய்யணும் வரீங்களே, எங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கு, எந்த ஒரு பணமும் இல்லை, சில துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜி செய்யணும். உடனே அவருடைய அந்த தக்குவாவை அல்லாஹ்வுத்தாலா அவருடைய உள்ளத்துல போடுறான். அவருக்கு இயற்கையாவே இறக்கம் வரல, அல்லாஹ்வுத்தாலா போடுறான். பாருங்க, அவர் எவ்வளவு ஹஜ்ஜில் உறுதியா இருக்கிறாரு. அவர்கிட்ட காசு பணம் இல்லை, நான் அவரை ஹஜ்ஜி செய்யறதுக்கு, நான் அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு நாடிட்டேன். அல்லாஹ்வுத்தாலா உள்ளத்துல போடுறான். போட்ட உடனே உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் தாங்க, பாஸ்போர்ட் இருக்கா, பாஸ்போர்ட் இல்லை, பாஸ்போர்ட் எடுங்க, எல்லாத்தையும் தாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க, ரெடி பண்ணாங்க. கொஞ்ச நாள் அடுத்த கணமே அவர் எங்க போயிட்டார், ஹஜ்ஜுக்கு போயிட்டார். ஹஜ்ஜுக்கு போனது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜிலேயே மூத்தானார். ஹஜ்ஜுக்கு போனது மட்டுமல்ல, அல்ல அங்கேயே மூத்தானார். எவ்வளவு பெரிய நசீபு, எல்லோரும் ஆசைப்படக்கூடிய ஒன்று. அன்று பிறந்த பாலகனாய் ஒரு பாவமும் மற்றவராய் அவர்கள் மரணித்தார். இங்க நான் சொல்ல வர்றது, அதாவது அவர் சம்பாதிச்சு அவர் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அவருடைய சம்பாத்தியத்துக்கு. ஏன்னா இப்ப ஹஜ்ஜினுடைய நிலைமைகள் அப்படி இருக்குது. ஆனா அல்லாஹ் நாடிட்டான். மனித அறிவுக்கு என்னால் இவ்வளவுதான் முடியும் நம்ம நினைச்சிருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் எவ்வாறும் தருவான், எவ்வாறும் உங்களுக்கு அந்த நலவை ஏற்படுத்துவான் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம், சமீப கால சம்பவங்கள் எல்லாம் உதாரணம். அப்ப இப்ப நம்ம கவனத்துல எடுக்க வேண்டியது, அல்லாஹ் நினைத்தால், அவன் ஒரு நன்மையை நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. பயப்பட தேவையில்லை. அது இப்படி நடந்துருமோ, எதிர்காலத்துல இப்படி ஆயிருமோ, ஏன் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் என்னோடு இருக்கிறா, எனக்கு என்ன கவலை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவனே தன் அடியார்களை அடக்கி ஆளுகிறான். வஹுவல் ஹக்கீமுல் கபீர். அல்லாஹ்ட்ட 2 தன்மைகள் இருக்கு. 2 தன்மைகள், பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு ஜலாலியத், ஜலாலியத். இன்னொன்னு ஜமாலியத். ஜமாலியத்னா அழகுன்னு அர்த்தம், ஜமால் அப்படின்னு. ஜலால்னா ரொம்ப கடுமையானவன் அப்படின்னு அர்த்தம். 99 திருநாமங்கள் இருக்குல்ல, அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பாதிக்கு பாதி பிரிச்சோம்னா, ஜலாலியத்து தன்மைகள்ல பாதி இருக்கும், ஜமாலியத்து தன்மைகள்ல பாதி இருக்கும். ஜலாலியத்துனா அல்லாஹு தாலா தண்டனை கொடுக்கக்கூடியவன், இறைவன் கோபமானவன், அவனுடைய பிடி ரொம்ப கடுமை, இப்படிப்பட்ட அர்த்தங்களா இருக்கும். ஜமாலியத்துனா என்னன்னா, அவன் ரஹ்மான், அவன் வஹாப், அவன் ரஸாக், ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், அவனுடைய இரக்கம் சம்பந்தப்பட்ட தன்மைகளா இருக்கும். நபிசுல்லாஹி துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக பிரிதாக மின் சஹ்திக். யா அல்லாஹ், உன் பொருத்தத்தை கொண்டு
உனது கோபத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். உன் ஜலாலியத்து தன்மையை விட்டும் உன் ஜமாலியத்தை கொண்டு பாதுகாவல் தேடுறேன். அல்லாட்ட ரெண்டு தன்மை இருக்குல்ல, இதை கொண்டு இதிலிடத்திலிருந்து பாதுகாவல் தரேன். நீ ரசாக்கா இருக்குதுல, அதை கொண்டு அல்லாட்ட துவா கேட்கும்போது அஸ்மாவுல் ஹுஸ்னால ஒரு சில பேர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை கொண்டு அல்லாட்ட துவா கேட்கணும். அல்லாட்ட ரிசுக்குல விசாலம் தேவையா, அல்லாஹும் அல்லாஹ் அல் வாசியா, விசாலமானவனே விசாலமானவனே, அல் ஃபத்தாஹ் நல்ல பாதைகளை திறந்து கொடுப்பவனே, அல்லாஹ் கஷ்டங்களினுடைய வாசலை திறந்து விட்டு மூடி விட்டு நல்ல சந்தோஷத்தின் வாசலை திறந்து வைப்பவனே அப்படின்னு அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ் தஆலா சொல்றான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அதனை கொண்டு அல்லாஹ்வை அழைங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குன்னு அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்ன தேவையோ அந்த ஆஸ்பத்திரிக்கு போப்பா. எலும்பு சம்பந்தமான பிரச்சனை ஆர்த்தோக்கு போகணும், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை ஹார்ட் டாக்டர்கிட்ட போகணும், யூராலஜி சம்பந்தமா கிட்னி சம்பந்தம் கிட்னிட்ட போகணும். அல்லாஹ்வை எந்த மாதிரி நமக்கு என்ன தேவை அந்த தேவைக்கான பெயர் அல்லாஹ்ட்ட இருக்குது, அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கு. அதை கண்டுபிடி. அதை கண்டுபிடிச்சு அதன் மூலியமா நீ அல்லாஹ்ட்ட கேளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய முறை, அல்லாஹ் சொல்றான் வஹுவல் காஹிரு, அல்லாஹ்வாகிய அவன் அடக்கி ஆளக்கூடிய ஜலாலியத்து தன்மையில் இருக்கிறான். சொல்லிட்டு வஹுவல் ஹகீமுல் ஹபீர், அவன் ஞானமிக்கவன், அவன் மக்களின் மீது எல்லா செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடியவன் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.